இது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கம்பெனி லா அண்டு செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சரியா. வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் கம்பெனி ஆர் கார்பரேஷன் இன் பிஸ்னஸ் இஸ் நாட் நியூ பட் வாஸ் டீல்ட் வித் இன் 4th century BC itself during அர்த்தசாஸ்திரா டேஸ் சரியா. It is got revamped over a period of time according to the need of business dynamic. Company form of business has certain distinct advantages over other form of business like sole proprietorship, partnership, etc. It includes features such as limited liability, perpetual succession, etc. அப்படிங்கிறாங்க. வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிர்ம சட்டம் மற்றும் செயல் நடைமுறைகள் சரியா. நிர்ம சட்டம் அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செயல் நடைமுறைகள் அப்படிங்கிறாங்க. இதில் வந்துட்டு என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்று நிர்ம சட்டம் 2013 ஒரு அறிமுகம் சரியா. நிர்ம அமைப்புகள் உருவாக்கி வர்த்தகம் செய்யும் முறை 17ஆம் நூற்றாண்டில் பின்பற்றப்பட்டது வந்தது சரியா. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஆரம்பித்து வந்து அந்த வர்த்தகத்தை வந்து நடத்தி செயல்படுத்தக்கூடியது வந்து எப்போ வந்து 17ஆம் நூற்றாண்டிலே சரியா அது வந்து நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த அத்தியாயத்தில் இந்திய நிர்ம சட்டம் 2013 பொது அம்சங்களை உள்ளடக்கியது சரியா. 2013 கம்பெனி ஆக்ட் என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. மேலும் நிர்மத்தின் பொதுவான ஆவண கையேடுகள் நார்மலாக வந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க ஓரலாக வந்து பார்க்கலாம். இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அமைப்பு முறையீடு செயல்முறை விதிகள் மற்றும் சரியா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மற்றும் தகவல் ப்ராஸ்பெக்ட் போன்றவை ஆய்வு செய்தல் அப்படிங்கிறாங்க சரியா. மேலும் இந்த அத்தியாயத்தில் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியது சரியா. அதே மாதிரி இருந்துட்டு பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் என்ன இருக்குது இதில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உள்ளடக்கி வந்து இருக்குது. இந்த சட்டத்தின் வரலாற்று பரிமாண வளர்ச்சியை புரிந்து கொள்வதுடன் 2013 திருத்தியமைக்கப்பட்ட நிர்ம சட்டத்தின் அடிப்படை பங்குகளையும் அதன் முக்கிய அம்சங்களை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற 2013 என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து திருத்தி வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து என்னங்கிறது என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாங்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே கூறியவர் வர்த்தகத்தில் கம்பெனி இதுதான் கான்செப்ட் சரியா. கம்பெனி மற்றும் சங்கம் என்ற கார்ப்பரேஷன் என்ற கருத்து புதியது அல்ல சரியா. கம்பெனி கார்ப்பரேஷன் சங்கம்ங்கிறது புதுசு வந்து கிடையாது, எல்லாமே வந்து என்னது பழசு சரியா. வர்த்தகம் அதேமாதிரி கம்பெனி சங்கம்ங்கிறது எல்லாமே ஒன்றுங்கிறாங்க. கிமு 4ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட அந்த சாஸ்திரம் நியூஸில் இந்த வார்த்தையால் கையாளப்படுகிறது. அர்த்த சாஸ்திரத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த நியூஸில் இந்த என்ன பண்ணுறாங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. மேலும் வியாபார வளர்ச்சிக்கும் தேவைக்கும் தகுந்தாற் போல காலப்போக்கில் அதன் வடிவம் சீரமைக்கப்பட்டது சரியா. வியாபார வளர்ச்சி அதோட என்னது பிஸ்னஸோட குரோத் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வளர்ச்சி தேவை தகுந்தாற்போல் காலப்போக்கில் அது வடிவம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து மாற்றி வந்து அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. எவாலுவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். எவாலுவேஷன் அண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனிஸ் லா இன் இந்தியா. The earlier business association in England were the merchant gained சரியா merchant guild. Some of the merchant association are guild who have regulated the companiesங்கிறாங்க. இங்கிலாந்தில் இயங்கி வந்த வர்த்தகங்களின் வழிகாட்டி சரியா மெர்ச்சன்ட் கில்ட் என்ற அமைப்பு ஆரம்ப காலங்களில் வியாபார வழிகாட்டியாக திகழ்ந்தது. மேலும் சில வணிகர்கள் சங்கங்கள் அல்லது குழுக்கள் இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்தி நடத்தின என்றால் மிகையாகாது அப்படிங்கிறாங்க சரியா. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து நடத்துனாங்கனாக்கா மிகை வந்து ஆகாது. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் எ ராயல் charter established the East Indian Company in the year 1600. 1600ஆம் ஆண்டு கிழக்கு இந்திய கம்பெனியானது ராயல் சார்ட்டரால் நிறுவப்பட்டது சரி. 1600 என்ன பண்ணுறாங்க இந்த ராயல் சார்ட்டரால் என்ன பண்ண இந்திய கம்பெனி என்னது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க சரியா. 1600 சரியா ராயல் சார்ட்டர் என்ன பண்ணியிருக்காங்க
ராயல் சார்ட்டரால் நிறுவப்பட்டது. அதேமாதிரி இன் இங்கிலாந்து த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 1844. அதேமாதிரி 1844 முதன்முறையாக இங்கிலாந்து நாட்டில் கூட்டுப்பங்கு நிறுவன சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1844 என்ன பண்ணாங்க, இங்கிலாந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் ஸ்டாக் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கொண்டு வந்தாங்கங்கிறாங்க. அதேமாரி இந்த இயர் 1850 டேக்கிங் the English Joint Stock Company Act 1844 as a base, a provision was made for register of joint stock companies in India. சரியா. அதேமாதிரி 1850ஆம் ஆண்டில் முன்னர் வழக்கில் இருந்த 1844ஆம் ஆண்டு இங்கிலாந்து கூட்டுப்பங்கு நிறுவன சட்டத்தின் அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் கூட்டுப்பங்கு நிறுவன சட்டம் முதல் ஏற்பாடு செய்யப்பட்டது. சரியா. என்ன பண்ணாங்க, ஏற்பாடு வந்து செஞ்சாங்கங்கிறாங்க. அதேமாதிரி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு இன் இந்தியா பை இன்ட்ரடியூசிங் த கான்செப்ட் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி இந்த இயர் 1857. என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் 4th ஒன் 1852 என்ன பண்ணியிருக்காங்க, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு இந்த கருத்தை அறிமுகப்படுத்தி இந்திய கூட்டுப்பங்கு நிறுவன சட்டம் நிறுவப்பட்டது. அதேமாதிரி 1913 த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 1913 வாஸ் பாஸ்டு. த ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிரைவேட் கம்பெனிஸ் இன் த கார்பரேட் செக்டார் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் passed on the recommendation of the Sir H.C. Bhabha Committee in 1950 and the provision of the English Companies Act 1948. The Companies Act 1956 was introduced in the Parliament அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இந்த நிறுவன சட்டத்தை சுதந்திரத்துக்கு பிறகு மீளாய்வின் போது 1950ஆம் ஆண்டு H.C. பாபா, சரியா, H.C. பாபாங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தலைமையில் இந்திய அரசு ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு தனது அறிக்கையை 1952ஆம் ஆண்டு சமர்ப்பித்தது. சரி, அவங்க என்ன பண்ணாங்க, 1950ஆம் ஆண்டு H.C. பாபா தலைமையில் இந்திய அரசு ஒரு குழு வந்து அமைச்சாங்க. அந்த குழு என்ன பண்ணாங்க, தனது அறிக்கையை 1952 2 வருஷம் கழித்து என்ன பண்ணாங்க, சப்மிட் வந்து பண்ணாங்க. சரியாப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது, குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலும் இங்கிலாந்து நிறுவன சட்டம் 1948 விதிமுறையின் அடிப்படையிலும் 1956ஆம் ஆண்டு இந்திய நிறுவன சட்டம் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி, என்ன பண்ணுறாங்க, இதை வந்து என்ன பண்ண பார்லிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து அறிமுகம் வந்து படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, படித்து வந்து பாருங்கள். டவுட்டு ஏதாச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. சரியா. அதேமாதிரி ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். வீக்லி டெஸ்ட்டுக்கு நல்லா படித்து நல்லா எழுதுங்க, நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.